friends, welcome to rusikalam channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து சிக்கன் ஆக்ரி மசாலா பண்ண போறோம். இந்த சிக்கன் ஆக்ரி மசாலா வந்து ஒரு மகாராஷ்டிரியன் டிஷ். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணனும். ஆக்ரி மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறம் வந்து green paste ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ரி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு பட்டை எடுத்துர்க்கேன். ஒரு ஸ்டார் அனைஸ் எடுத்துர்க்கேன். அனாசி பூ எடுத்துர்க்கேன். 2 ஏலக்காய் எடுத்துர்க்கேன். ஒரு 5 போல கிராம்பு எடுத்துர்க்கேன். 2 பே லீஃப் எடுத்துர்க்கேன். அதாவது பிரியாணி இலை எடுத்துர்க்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துர்க்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துர்க்கேன். மிளகாய் தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துர்க்கேன். அதே அளவு வந்து மல்லித்தூள் எடுத்துர்க்கேன். பெப்பர் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெறும் ஸ்பைசஸ் மட்டும் தான் இப்போ பண்ண போறோம். அந்த சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர்லாம் இப்போ நம்ம சேர்க்கல. இப்போ கடாய் சூட் பண்ணிக்கலாம். கடாய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இதில் வந்து நான் வந்து பட்டை, அனாசி, கிராம்பு, மிளகு, பிரியாணி இலை, சோம்பு எல்லாத்தையும் வந்து நான் சேர்த்துட்டேன். வெறும் வந்து ஸ்பைஸ் மட்டும்தான் சேர்க்குறேன். நான் வந்து அந்த மசாலா ரெண்டையும் சேர்க்கவே இல்லை. இது ரெண்டை மட்டும்தான். இது எல்லாம் இப்போ கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இந்த ஸ்பைஸ்லாம் நல்லா வதக்கும் போதே ஒரு நல்ல ஸ்மெல் வருது. இந்த ஏலக்காய்லாம் வந்து வறுபட்டு நல்லா வாடை அடிக்குது. மசாலாலாம் வந்து நல்லா வறுபட்டால் தான் வந்து அந்த வந்து நல்ல பவுடர் ஆகும். இல்லைன்னா வந்து அப்படியே திரி திரியாக இருக்கும். மசாலாலாம் இப்போ வந்து வறுபட்டுருச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ மசாலாலாம் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நான் இந்த கொரியாண்டர் பவுடரும் மல்லித்தூளும் மிளகாத்தூளும் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் நான் வந்து கிரைண்ட் பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து மசாலா அரைச்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம வந்து அந்த க்ரீன் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். வந்து ஃபஸ்ட்டு நம்ம மசாலா இப்போ ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம ஒரு க்ரீன் பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். க்ரீன் பேஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து கோகோனட் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நான் வந்து சில்ல வெட்டி வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கிரேட் பண்ணி கூட வறுத்துக்கலாம். கிரேட் பண்ணால் நான் ரொம்ப தீஞ்சிருங்கிறதுக்காக வந்து நான் வந்து ஸ்லைஸாக வெட்டி வந்து நான் வதக்கி வச்சுருக்கேன். அதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். அடுத்ததாக வந்து 3 பச்சை மிளகா வந்து சேர்க்க போகிறேன். அடுத்ததாக வந்து இந்த அளவுக்கு வந்து இஞ்சி சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து 5 பூண்டு சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நான் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ வந்து நம்ம க்ரீன் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம கிரேவி செய்கிறதுக்கு போகலாம். ஸோ இப்போ வந்து கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடாயை பற்ற வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கிராம்பு, பட்டை, மிளகு 3 சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இதோட நான் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து நான் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயம் அந்த தக்காளி வெங்காயம் வந்து நம்ம வதங்குற டைமில் நம்ம வந்து இந்த க்ரீன் பேஸ்ட்டை சிக்கனோட சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதோட நம்ம வந்து இந்த க்ரீன் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து இதோட அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து தக்காளி வெங்காயத்தை வதங்கினதை பார்த்துக்கலாம்.
ஸோ நம்ம மேரினேட் பண்ண நேரத்தில் வந்து தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து நம்ம வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த ஆக்ரி மசாலா சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் நிறையா தேவை, அந்த மாதிரி ஆனால் நான் நிறையா தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த மேக்னேட் பண்ண சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. கிளறி விட்டுக்கலாம். இப்போ கிரேவி வந்து நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக விடலாம். ஸோ இப்போ மூடி போட்டு வேக விட போகிறோம். கொஞ்சம் நேரம் கிரேவி வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் போல் கொதிக்கட்டும். ஸோ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சிம்லேயே வச்சு கிரேவியை வந்து நல்லா கொதிக்க விட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ கிரேவி வந்து சுண்டி வந்திருக்குன்னு. நல்லா ஃப்ளேவராக இருக்குது, நல்லா வாசம் அடிக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் லைட்டாக வந்து கஸ்தூரி மேத்தி இலையை வந்து நம்ம வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்க போகிறோம். இது வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வந்து லைட்டாக வந்து கிண்டிட்டு நம்ம வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம சிக்கன் ஆக்ரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிருத்திஷ்க்கு டேஸ்ட் பண்ண கொடுக்க போகிறோம். நம்ம சூப்பரான செம்ம டேஸ்டான சிக்கன் ஆக்ரி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் கிருத்திஷ்க்கு சாப்பிட கொடுக்க போகிறோம். சுட சுட இட்லி. வாங்க கிருத்திஷ், வாங்க, சும்மா வாங்க. நீ கேமராவை பார்த்தாலே அத்தை பத்தியா சிரிப்பியா? அந்த அப்படி ஆவி பறக்குதுரா இட்லி, கீழே போட்டுறாத. இது ஸ்பூன் எடுத்துட்டு வரேன். ஆமா, அம்மா வந்து இந்த சிக்கன் ஆக்ரியை வந்து இட்லிக்கு தொட்டு சாப்பிட போறோம். இரு வர, நான் வந்து பிடிச்சிக்கிறேன், அப்புறம் டேஸ்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. சுடுதுமா? சுடுதா? ஊட்டிடுவா? இருடா. என்னடா, எதுக்குடா சிரிக்கிற? வாங்க, சிக்கன் சாப்பிட்றியா? என்னது சுடுதா? சுட்ட சுட்ட அம்மா தான் அப்படிதான் இருக்கும். இந்தா நல்லாக்கா? சரி போய் சாப்பிட்டு போ, போடு.
ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிவு வந்துச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பாய் வந்து